1% இருக்கிற மென்னா வந்து என்னை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பயங்கரமாக மென் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நான் உடனே நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நீங்கள் வேலிடேஷன் எதிர்பார்த்துருக்கீங்களா? நான் நிறையாவே எதிர்பார்த்துருக்கேன். ஸ்கூல் டைம்லேயும் சரி, காலேஜ் டைம்லேயும் சரி, என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் எப்போவுமே என்னை வந்து ஒரு வேல்யூடு பர்சனாக, லைக் வந்து என்னை வந்து ஒரு டாப் 1% இருக்கிற மென்னா வந்து என்னை கன்சிடர் பண்ணணும். அவங்க வேலிடேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து பெரிய ஆள், அவங்க வேலிடேஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆள், இவங்க என்னை மதிக்கலைன்னா அவ்வளோதான் எப்படிங்கிறதெல்லாம் நான் ப்ராப்ளி நினச்சி ரொம்ப டிப்ரெஸ்டாகவும் ஸ்ட்ரெஸ்டாகவும் ஆயிருக்கேன். அட் த சேம் டைம் இது எனக்கு வந்து மென்டல் ஃபேட்டிக்ஸையும் கொடுத்துருக்கு நிறையாவே. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னால் வந்து யோசிக்கவே முடியாது. ஒரு வேல்யூ கிடைக்கிது அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல தப்போ ரைட்டோ, பட் அந்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யணும், அப்போ தான் எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நான் நிறையா விஷயங்கள் வந்து லிட்ரலாக பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் எனக்கு குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது பிடிக்காத ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ நான் ஒரு கும்பலோடு சேர்ந்தேன் அப்படின்னா அவங்க வேலிடேட் பண்ணாங்க, இந்த விஷயம் தாண்டா இது தாண்டா வந்து ஒரு ஆம்பளைக்குரிய ஒரு அழகு, இது தாண்டா ஒரு மென் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, ஓகே ஃபைன் கொடுங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிடுவேன். இது எங்கே இருந்ததுன்னா முன்னாடி, இப்போ நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதில்ல, இதுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் தான் இதெல்லாம். வந்து ஒரு 6 months பிஃபோர், இல்லை வந்து ஒரு 1 year பிஃபோர் நடந்துட்டு இருந்த விஷயங்கள் இதெல்லாம். என்னோடய ரிலேட்டிவ் வந்து ஊர்லேருந்து வராங்க, வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் அப்படியே போயிட்டு நின்றுட்டே இருக்கேன், அப்படியே பேசிகிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் என்னென்னா அவங்க என்ன பெருசாக வந்து வேல்யூ பண்ணவே இல்லை. நான் இந்த மாதிரி ஒரு என்னோட கெத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் யூடியூப்பில் இவ்வளோ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக நான் நினைக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை. அவங்க லிட்டரலாக சொன்ன ஒரு விஷயம், இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கே செட் ஆகாது, நீ பேசாமல் கம்முன்னு வேலைக்கு போயிடு அப்படின்னாங்க. யோசிச்சு பாருங்கள், நான் வேலிடேட் பண்ணணுங்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் எனக்கு அங்கே வேலிடேஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ த திங் என்ன இங்கே அப்படின்னா, யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நமக்கு சின்ன அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும், என்ன விஷயம் பண்ணாலும் சரி, உங்களை நக்கல் அடிக்கிறவன், உங்களை மோசமாக பேசுகிறவன், உங்களை வந்து வேலிடேட் பண்ணாதவன் வேலிடேட் பண்ணாமல் இருக்க தான் போகிறான். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்தவனோட வேலிடேஷனுக்காக என்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு அவங்க வேலிடேட் பண்ணால் மட்டும்தான், எனக்கு அவங்க வந்து என்னை வந்து ஓகே இவன் சூப்பராக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் நான் வந்து ஒரு ஆள். அப்படி இல்லைனா நான் வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது, நான் வந்து ஒரு சின்ன பையன், நான் வந்து ஒரு மோசமான பையன், இப்படி நமக்கு நம்மளே யாரா அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே வந்து ஒரு பேரியர் மாதிரி செட் பண்ணிக்கிறோன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஏன் நடக்கும் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் இன்றைக்கி வந்து நிறையா பேருக்கு வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசை, யூடியூப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு ஆசை, இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அவங்கள எது தடுக்கும் அப்படின்னா, ஒருவேளை இவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, ஒருவேளை என்னோடய ஃபாலோவர்ஸ் இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஒரு பயம் அவங்கள அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே விடாது. நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, எனக்கு இந்த பயம் அதிகமாகவே இருந்துச்சு. யாராவது என்னை தப்பாக சொல்லிட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பார்த்து கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா, ஆக்சுவலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இந்த யூடியூப் வீடியோவை ஷேர் பண்ணி வச்சு செஞ்சுருக்காங்க தான், இதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. த திங் என்ன அப்படின்னா, ஒரு நாலேஜான ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அப்போசிஷனுங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகேவா? இங்கே வந்து நீங்கள் ஒரு எஜுகேஷன் டைப் ஆஃப் கான்டென்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களை கண்டிப்பாக நிறையா பேர் திட்ட தான் போகிறான், கழுவி ஊற்ற தான் போகிறான். இது வந்து இந்த கான்டென்ட் க்ரியேஷன் மட்டும் கிடையாது. இப்போ லெட்ஸே நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கூட ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியலை, லெட்ஸே ஒரு பாத்திரத்தெல்லாம் மூடி வைக்கணும்னு தெரியல, பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பாத்திரத்தை மூடி வைக்கணும்னு சொல்கிறீங்கன்னா அவங்க உங்களை திட்ட தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு தெரியாது. பாத்திரம் திறந்தே இருந்துச்சுன்னா அதில் கொசு வரும், கொசு வந்துச்சுன்னா கொசு முட்டை போடும், கொசு முட்டை போட்டுச்சுன்னா அந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு வைரல் ஃபீவரை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளில் நிறையா பேர் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி, நீங்கள் பணம் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கிறனாலும் சரி, நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாலும் சரி போடலனாலும் சரி, உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவன் அப்போ எப்போவுமே பேசிக்கிட்டே இருப்பான். நிறையா பேர் அவன் லைஃப்பில் முன்னேறாததுக்கான மெயின் ரீசன் அடுத்தவனோட எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் தான் வந்து ஒரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஆளுன்னு நினைக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், எனக்குமே யூடியூப்பில் நிறையா நல்ல கமெண்ட்ஸும் வரும், அட் த சேம் டைம் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸும் வரும். அப்போ அதுக்காக நான் வந்துட்டு இல்லை இவங்க என்ன தப்பாக சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து வேஸ்ட் அப்படி நான் போக முடியாது. ரைட்? எப்போவுமே வந்து நம்மக்கிட்ட வந்து வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேல்யூ பண்ணுறதே கிடையாது.
எப்போ பார்த்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்தவனை நம்ம வேல்யூ பண்ணுற அளவு கூட நம்மள நம்ம வேல்யூ பண்ணுறது கிடையாது. யூசி இப்போ என்ன வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவாக வந்து சொல்லும் போது வாழ்க்கையை வந்து தொலாவுவாங்க. நீ யார், நீ என்ன பெரிய இதுவா, நீ என்ன இதுவா, அதை வாழ்க்கையில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீ காட்டியிருந்தேன்னா நீ நேரத்துக்கு ஏதாவது உருப்படியாக பண்ணியிருக்கலாம்ல. நீ எப்போ பார்த்தாலும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எத்தனை ரிலேஷன்ஷிப் நீ வந்து வச்சுருக்க, நீ எத்தனை இது வந்து வச்சுருக்க, நீ வந்து எதுக்கு அடுத்தவனோட வாழ்க்கையில் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறதை விட நம்மளோட லைஃப்பில் நம்ம அதே இன்ட்ரெஸ்ட்டை காட்டினோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ரைட், நான் எதுக்காக அந்த விஷயங்கள்லாம் இப்போ என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இப்போது அது வந்து உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஓகேவா, உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியாமல் இருக்கும். அப்போது என்னோடய இன்சிடெண்ட்டோடு வச்சு நான் சொல்லும் போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் அதை விட்டுட்டு சும்மா அங்கே வந்து அப்படியே நம்ம ரொம்ப நம்ம எல்லாருமே ரொம்ப யோசிக்கிறனால நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் ஆகிட மாட்டோம். ரைட், ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம அடுத்தவங்ககிட்ட வேலிடேஷன் எதிர்பார்க்கறதுக்கான மெயின் ரீசனே நம்ம கேர் பண்ணிக்காததும் நம்ம ஒரு ஆளாக மதிக்காது தான். நிறையா யூடியூப் ஒரு சூப்பரான வீடியோஸ் போடுவாங்க, அதில் போயிட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுவானுங்க. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக அவன் தனியாக இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, நேராக போய் பான் பார்த்துட்டு மாஸ்டிபேட் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது தப்பான ஒரு சில விஷயங்கள் பண்ணிவிட்டு, வாழ்க்கையே இப்படி தான், என்னோட இதே இப்படி தான், அரசியல்வாதிகளே இப்படி தான், இவங்களே இப்படி தான், அவங்களே இப்படி தான், இப்படியே பேசி 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 கடைசியில் இங்கேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே இடத்துல தான் இருப்பான். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இவங்கள மாதிரி ஆளுங்க கிட்டேருந்து தான் நீங்கள் வேலிடேஷன் எதிர்பார்க்குறீங்களா? ஏன்னா நிறையா பேர் இப்போ இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவ் ஓகே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி பாருங்கள். அவங்க வந்து மோரான்ஸா இல்லை கொஞ்சமாவது அறிவாளிங்களான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதை ஓகேவா யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ஜிம் போயிட்டுருக்கீங்க, இல்லை ஜிம் போகணுன்னு நினைக்கிறீங்க, ஜிம் போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டுருக்கீங்க. அவனுங்கெல்லாம் வந்து உட்காந்து புரோட்டா, பனியாரம், பூரி, பிரியாணின்னு இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க. நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அவங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அவன் என்ன சொல்லுவானா, டே இதெல்லாம் ஏன்டா ஃபாலோ பண்ணுற, இதெல்லாம் தேவையில்லாததா அப்படின்னு சொல்லி அந்த கூட்டமே சொல்லும். ஆனாலும் அதையும் மீறி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் வந்து சூப்பராக நிற்பீங்க. இல்லை பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, அப்போ நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்களும் அவனுங்கள ஒரு ஆளாக தான் மாறிடுவீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெருசாலாம் இருக்காது. ஓகேவா, ஏதாவது 1-2 ஹேபிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கொடுக்குற அட்வைஸில் அவனுங்க சொல்கிற விஷயம் எதுவுமே வந்து ப்ராப்பரான நல்ல விஷயமாலாம் இருக்காது. லிட்டலாக உன் லைஃப்பில் உனக்கு கெடுக்கிற விஷயமா தான் இருக்கும் அது எல்லாமே. இன்ஃபேக்ட் எனக்கு ஜிம்மில் வர நிறையா பேர் வந்து ஜிம்முக்கு வருவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. நான் கண்ட்ரோல்டாக இருப்பேன். என்கிட்ட வந்துட்டு டேய் நீ எல்லாமே சாப்பிட்றா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்வாங்க. ஓகேப்பா, எல்லாமே சாப்பிட்றேன், எனக்கு எல்லாமே இருக்கும்போது எல்லாமே ஓகே. இப்போ இங்கேருந்து எனக்கு இன்னும் ஒரு 5 வருஷமோ இல்லை ஒரு 6 வருஷம் கழிச்சு ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? எனக்கு தேவை ஹெல்த்தியாக இருக்கணுமே தவிர நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்படி சொல்கிறது அப்படி பயங்கரமாக பாடியெல்லாம் பெருசாக வச்சு அப்படி பாடி பெருசாக வச்சுருக்க எவ்வளோ பேர் இன்றைக்கி செத்து இறந்துட்டுருக்காங்க ஹார்ட் அட்டாக்ல. ரைட், அப்போ அவங்க ஹெல்த்தியாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற இந்த ஒரு இதே நான் எடுத்துக்க மாட்டேன். எனக்கு நார்மலாக சாப்பிட்றது ஓகே ஃபைன், எனக்கு ஒரு 2 வேளை சாப்பிட்றேன், நல்லா சோறு சாப்பிட்றேன், நல்லா காய்கறி சாப்பிட்றேன், பழம் சாப்பிட்றேன், ஃபைன், முட்டை கறி சாப்பிட்றேன், போதுமே. இதை விட எனக்கு என்ன எக்ஸ்ட்ராவாக தேவை அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு எதுவும் தேவையில்லை. ரைட், ஏன்னா நான் அதிகமான வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதிட்டே வந்து உட்காந்துட்ருக்கீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த அதிகமான தாட்ஸ் வந்து கில்ட்டி ஃபீல் வந்து அதிகமாக வரும். நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. யூசி உனக்கு நீ அந்த ஒரு விஷயத்த நீ வந்து பண்ணியிருக்க, அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் இன்னும் வரல அப்படிங்கும்போது நீ அதுக்காக கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. பட் அந்த நேரத்தில் என்ன பண்ணு, உன்னோட ஹேபிட்ஸை நீ வந்து கொஞ்சமாக நல்ல ஹேபிட்ஸை பழகிறதுக்கு ட்ரை பண்ணு. ஒன்றை நீ உன் மேலே நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, ஒன்றை நீ வேல்யூ பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக மற்றவன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான் ஒன்றை. நீ அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அடுத்தவனை வந்து வேல்யூ பண்ணணும், நான் பண்ணுற விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியணும், இப்படிலாம் நீ பண்ணுறது வந்து சும்மா ஒரு பந்தாக்காக பண்ணுறது தானே தவிர இது வந்து லிட்டரலாக உண்மையாகவே நீ வந்து என்ன பண்ணுறனா அவனோட அந்த டீஜென்ரேட்டான ஒரு சில ஆளுங்களோட நீ வந்து வேலிடேஷன் எதிர்பார்க்குற. யோசிச்சு பாரு, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே லிட்டரலாக ஒன்றை மாதிரி யோசிக்கிறாங்களா, இல்லை உன்னை விட அதே மாதிரி எப்போவுமே இருக்கிற ஒரு 99% ஆஃப் த மக்கள் மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ எப்போ இம்ப்ரூவ் ஆவ, நீ எப்போ டாப் 1% வருவேன்னு தெரியுமா? நீ யாருமே பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணும் போதெல்லாம் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள் ஒரே பாதையில் ஓடுறாங்கங்கும் போது நீ அதை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறங்கும் போது தான் நீ வந்து டாப் 1% வருவ. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவேன்னா அதே இடத்துல அப்படியே அவங்களோட ஒரு ஆளாக மட்டும்தான் நீ இருப்ப. ஸோ அதனால் ஒருவேளை நீ வந்து தொடர்ந்து ஜிம் போயிட்டுருக்கனா நீ டாப் 1% வந்துட்ட.
ஒருவேளை நீ தொடர்ந்து நீ கான்டென்ட் கிரியேட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா நீ டாப் 1% வந்துட்ட. ஸோ அதனால் நீ வந்து அடுத்தவங்களோட வேலிடேஷனை மேக்ஸிமம் ஆஃப் டைம் எதிர்பார்க்காத. இன்றைக்கி பேசுகிற நாக்கு நாளைக்கு அப்படியே பேசுமான்னு தெரியாது, ரைட்? இன்றைக்கி மேபி உன்னை சப்போர்ட் பண்ணுறவங்க நாளைக்கு உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் உனக்கு நீ வேலிடேட் பண்ணுற, உன்னை நீ செல்ஃப் கேர் பண்ணுற, உன்னை நீ செல்ஃப் லவ் பண்ணுற அப்படிங்கும்போது நீ எங்கே உன்னை தூக்கி போட்டாலும் நீ திரும்பி மேலே வந்துடுவேன். இன்றைக்கி நிறையா பேருக்கு நமக்கு அவங்கள மதிக்கிறதே கிடையாது. யூசி இன்றைக்கி உங்கள் கண்ணை நான் வந்து பிடுங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ தெரியும் கண்ணோட அருமை, ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பெங்களூரில் ஒரு 1 மந்த் வந்து இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். ஸோ அப்போ வந்து சாப்பாடு வந்து 1 வேளை 2 வேளை தான் சாப்பிடுவோம், 3 வேளை சாப்பிட முடியாது. எனக்கு அப்போல்லாம் வந்து பயங்கரமாக பசிக்கும். என் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே நல்லா சாப்பிடுவோம். ஸோ 2 பேருமே பசியில் வந்து பயங்கரமாகவே வந்து ஃபீல் பண்ணுவோம். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு எங்கள் அம்மாவோட சாப்பாடு, வீட்டு சாப்பாடு வந்து எவ்வளோ அருமை. ஏன் எங்கள் அம்மா சாப்பாடுலாம் கொடுக்கும்போது வச்சுப்பா அப்படி சொல்லி தூக்கி போட்டுருவேன். ஏன்னா நல்லாவே இல்லை, என்ன டேஸ்ட்டாகவே இல்லை, என்ன நீ உப்பு போடல, காரம் இப்படின்னு நிறையா சொல்லுவேன். அந்த டைமில் எனக்கு அந்த அருமை தெரியவே இல்லை. ஆனால் என்றைக்கு அது என்கிட்ட இல்லையோ அன்றைக்கி தான் எனக்கு அதோட அருமை தெரிஞ்சு. இதே மாதிரி தான் அந்த கண், மூக்கு, வாய், நம்மக்கிட்ட இருக்க உடம்புல இருக்க உடல் உறுப்புகள், நமக்கு நல்லது சொல்கிறவங்க, இப்படி எல்லாருமே அவங்க இருக்கும்போது நமக்கு அந்த அருமை தெரியாது. அவங்க போனதுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும். எனக்குமே இப்போ எங்கள் அப்பா வந்து இருக்கும்போது எனக்கு அவரோட அருமை தெரியவே தெரியாது. இப்போ அவர் இல்லாதப்போ தான் யாராவது அவங்க அப்பா அம்மா கூட போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எங்கள் சர்ச்சிலலாம் வந்துட்டு திடீர்னு அவங்க ஃபேமிலியோடலாம் வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு இல்லை அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நானே மேலே கொண்டு வந்துடுவேன். ஓகே ஃபைன், ஓகே நடந்துச்சு, இதை நம்ம எதுவுமே மாற்ற முடியாதுல்ல, இப்போ நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு. த திங், நீங்கள் எப்போவுமே ஒருத்தரோட வேலிடேஷன் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்கன்னா அது உங்களை லிட்ரலாக சொல்ல போனால் ஒரு ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாதை கொண்டு போயிடும். அந்த வேலிடேஷன் என்னவா பண்ணும்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எத்தாக காட்டுவீங்கன்னு நடக்கணும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வேலிடேட்டே பண்ணலைன்னா உங்களை ரொம்ப செல்ஃப் பிட்டியாக காட்ட ஆரம்பிச்சுவீங்க. நான் ரொம்ப பரிதாபம், நான் ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாவங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மென்டலி வந்து உடஞ்சிருவீங்க. மென்டலி உடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது உங்களை நீங்களே வந்து ஹர்ட் பண்ணிக்கிறதுக்கான நிறையா சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இதை நான் பண்ணியிருக்கேன். அடுத்தவங்களோட வேலிடேஷன் நான் அதிகமாக வந்து வேணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். அவங்க வந்து நல்லது சொல்லணும், என்னை பற்றி தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், அவன் அதே இடத்துல அப்படி தான் இருப்பான். அவன்கிட்டேருந்து நம்ம வேலிடேஷன் எதிர்பார்க்குறனால இல்லை அவன் நம்மளை வேலிடேட் பண்ணுறனால அங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. பட் இருந்தாலும் அவன் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லணும். ஏன்னு வச்சுக்கோ, ஏன்னா அவனை நீ வந்து பெரிய ஆளாக கன்சிடர் பண்ணுற, இதுதான் இங்கே பிரச்சனையே. பட் அவனை நீ கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஒன்று நீ கன்சிடர் பண்ண அப்படின்னா இங்கே எதுவுமே பெருசாக கன்சிடர் பண்ணிட்ட அப்படின்னா நீ அவனை நீ அவனோட வேலிடேஷனே எதிர்பார்க்க மாட்டேன். நீ என்னை மதிச்சா என்ன, மதிக்கலான்னு போடா, எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டே இருப்பேன். ஸோ நம்ம எல்லாருமே இங்கே கோட்டை விடுறதே எங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான், செல்ஃப் லவ் அப்படிங்கிற இடத்துல. அதாவது செல்ஃப் லவ் இந்த சென்ஸ், உன் முடியை நீ வந்து ப்ராப்பராக வச்சுக்கோ, நீ வந்து ஃபேஷியல் போடு, நீ வந்து மேக்கப் பண்ணு, வால்பேப்பர் பெயிண்ட் அடி பேசுக்கு, இதெல்லாம் நான் சொல்ல. உன்னோட மனசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நார்மலாக மாற்று. உன்னோட மென்டல் தாட்ஸை கொண்டு வா, நீ தாட்ஸை பாசிட்டிவாக மாற்று. அதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். உனக்கு நீ நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இரு, ரேண்டமாக இம்ப்ளான் பண்ணிக்கிட்டே இரு. ரேண்டமான தாட்ஸுக்கு நீ வந்து ப்ரையாரிட்டி கொடுக்காம ஒரு ஸ்பெசிஃபிக்கான தாட்ஸை உனக்கு நீ கொடுத்துக்கிட்டே இரு. ரெண்டாவது, மெடிடேஷன் பண்ணு, அதிகமாக மெடிடேஷன் பண்ணு. ஒரு ஹேபிட்ஸ் தான் ஒருத்தனுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டான இருக்கிற ஒரு பர்சன் எப்போவுமே வந்து அவன் வேலிடேட் பண்ணுவானே தவிர மற்றவனோட வேலிடேஷன் வச்சு தான் அவன் யாருங்கிறத அவன் என்றைக்குமே வந்து ஜட்ஜ் பண்ணிக்கவே மாட்டான், ரைட்? ஸோ அப்போது இங்கே ஹேபிட்ஸுக்கு மெயினான ப்ரையாரிட்டி கொடுங்க. நல்ல ஹேபிட்ஸுக்கு ப்ரையாரிட்டி பண்ணுங்கள். யூசி எப்போவுமே பான் பார்த்துட்டு இருக்கவன், மேஸ்டிபேட் பண்ணுறவன், இல்லை அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுகிறவன், அவன் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீ என்ன விஷயம் பண்ணாலும் உன்னை கலாய்ப்பான், உன்னை சத்தாய்ப்பான், இல்லை உன்னை வந்து ஒரு மோசமான ஆளாக தான் ட்ரீட் பண்ணுவான். நீ எவ்வளோ பெரிய ஆளாகவே இருந்தால் கூட, அவனுக்கு ஜனாதிபதியாகவே இருந்தால் கூட, அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட உலகம், அவனோட ரூம், அவனோட பான், அவன் வீடியோ கேம்ஸ், இவ்வளோதான். அப்போ அவன் வந்து எல்லாரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு திட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவனோட வேலிடேஷன்லாம் நீ எதிர்பார்க்காத. நீ யாருங்கிறத உனக்கு நீ ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா த திங் உன்னோட ஹேபிட்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஹேபிட்ஸ், இப்போ ஒரு நல்ல ஹேபிட் வச்சுருக்கான், ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுறான், எக்ஸசைஸ் பண்ணுறான், யோகா பண்ணுறான், ஈவினிங் ஆனால் வாக்கிங் போயிடுறான், அவனோட லைஃப்காக ஒர்க்குக்காக அவன் வந்து பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கான்ங்கிறவன் எப்படி அவன் வந்து அடுத்தவங்களோட வேலிடேஷன் எதிர்பார்ப்பானான்னு கேட்டால் எதிர்பார்க்க மாட்டான். அவன் கிட்டத்தட்ட அவன் லைஃப், அவன் ஒர்க்லேருந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன் கூட அவன் பெருசாக எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் அவனுக்கு கிடைக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் அவன் எல்லா விஷயத்துலையுமே சின்சியராக இருப்பான். சும்மா கடமைக்கேன்னு பண்ணணுமே எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான், ரைட்?
ஸோ அப்போ இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே, நீங்கள் பண்ணுற எல்லா விஷயத்துலையுமே உங்களை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்க, ப்ராப்பராக கொண்டு வாங்க. சும்மா வந்து அடுத்தவனுக்காக ஒரு விஷயத்தை எப்போவுமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வேலிடேஷன் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. முதல்ல உங்களை நீங்கள் ஸ்ட்ராங்காக மாற்றி கொண்டு வாங்க. உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. அந்த மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே இங்கே ப்ராப்ளம். ஸோ அந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேவா? முதல்ல இந்த டீஜென்ரேட்டான பீப்புளோட முதல்ல இந்த என்னோட ரிலேட்டிவ் அவங்க என்ன வேலிடேட் பண்ணாதான் அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்றை நீ வேலிடேட் பண்ணு. நீ பெருசாக கன்சிடர் பண்ணு. கிராட்டிடியூட் பண்ணு. உனக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நீ கிராட்டிடியூட் பண்ணு. இன்னைக்கு நீ வந்து நல்லா பேசிகிட்டு இருக்க, நீ வந்து கண்ணால் எந்தெந்த விஷயங்களை பார்க்குற, இந்த வீடியோ நீ பார்க்குற, நான் பேசுகிறது நீ கேட்குற, நீ வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணுற, எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட நல்ல விஷயம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ கிராட்டிடியூட் பண்ணு. அதெல்லாம் நீ பண்ண என்ன ஆகுனா, உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் நிறையா தெரியும். உங்ககிட்ட இருக்கிற விஷயங்கள் நிறையா தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுங்கிறது கம்மியாயிடும். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஏன் வருது? உங்ககிட்ட என்கிட்ட இல்லைன்னு உங்ககிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, இதை நீ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சினாலே உனக்கு தேவையான விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ மனசுக்குள்ளே நிறையா பிளாக்ஸை வச்சுக்கிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு பிரபஞ்சம் கொடுக்கும், இல்லை நானே ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் அதை வாங்குறேன் அப்படின்னா முடியாது, நடக்காது. பிகாஸ் இந்த பிளாக் ஒன்று பண்ண விடாது. 4 நாள் பண்ணுவேன், திரும்பியும் டவுன் ஆகிட்டு திரும்பி ஓடி போயிடுவேன், அவ்வளோதான் வேணாம் அப்படின்ட்டு. அப்படி திரும்பி வர திரும்பி 4 நாள் பண்ணுவேன். ஸோ லிட்டரலாக உங்கள் மேலே இருக்க அக்கறையில் நான் சொல்கிறேன், நீங்கள் எப்போவுமே அடுத்தவனோட வேலிடேஷனை கொஞ்சம் கூட வேணும்னு நினைக்காதீங்க. அது நமக்கு இங்கே தேவையே கிடையாது. ஜஸ்ட் give some priority to yourself. உங்களுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்துக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப், உங்களோட கரியர், உங்களோட கோல், உங்களோட ஃபோக்கஸ், இப்படி எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக யூ வில் கெட் எவ்ரிதிங் இன் யோர் லைஃப். ஓகே, ஒரு பையன் ஒரு விஷயத்தில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தான், ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தானா, அவன் எல்லா விஷயத்துலையுமே ஃபோக்கஸ்டாக இருப்பான், அவன் எல்லா விஷயத்துலையுமே டிசிப்ளின்டாக இருப்பான், எல்லா விஷயத்துலையுமே சூப்பரான ஒரு ப்ரையாரிட்டியான ஒரு விஷயங்களை பண்ணுவான். அவன் எல்லா விஷயத்துலையுமே பேலன்ஸ்டாக இருக்குன்னு நினச்சானா பேலன்ஸ்டாக எல்லாத்துலேயுமே இருக்க மாட்டான். இந்த நாய் வாய் வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். அதனால் ஏதாவது ஒரு விஷயத்தை பிக் பண்ணுங்கள், அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் நீங்கள் சூப்பராகுங்க, தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். யூசி உங்களுக்கு எல்லா பொட்டென்ஷியலுமே இருக்குது, ஆனால் அதை தடுக்கிற ஒரே ஒரு வில்லன் யார் தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கான் இல்லையா, அவன் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவன் ஒருத்தனை நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போங்க, தப்பே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்குள்ள தாட்ஸை இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஆளாக சடக்குங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் எப்படி வந்து ஒரு விஷுவல்ஸ் வந்து வருமோ அந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸை க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே. ஒரு நாளைக்கு 100 தடவை 200 தடவை 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லாமல் ஜஸ்ட் ஃப்ளாக்ஸ் ஆஃப் செகண்டில் விஷுவலைஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள், கிராட்டிடியூட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்கும் நன்றியோடு இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, உங்களுக்கு நல்லது சொல்கிற ஃப்ரெண்ட், நன்றியோடு இருங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்களா, சோறு கொடுக்குறாங்களா, காசு கொடுக்குறாங்க, ட்ரெஸ் கொடுக்குறாங்களா, நன்றியோடு இருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வேலை இருக்கா, நன்றியோடு இருங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களா, நன்றியோடு இருங்க. ஓகே, ஸோ இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேலிடேஷன் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. அவனோட வேலிடேஷன் எனக்கு எதுக்கு, நானே ஒரு பெரிய ஆளுங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு ப்ராபப்ளி போயிடுவீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறையா விஷயங்களுக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். டாப் லிங்க்கில் என்னோட கோச்சிங் லிங்க் இருக்குது. ஸோ அங்கே ஃபீஸ், செஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் டீட்டெயில்டாக. ஸோ ஜஸ்ட் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, தென் நீங்கள் அங்கே வாங்க, நம்ம டீட்டெயில்டாக பேசிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். This is KJ. I will see you in this informative video and thank you for watching my video. Love you guys.